பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாம மகிமைப்படுவதாக. உயிரோடு இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர்களோடு கூட பேசுவாராக. நான் பிரசங்கிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் ஜீவன் இன்றைக்கும் இருக்கிறது. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஒன்றும் இல்லாமலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிற கர்த்தர் ஆண்டவர். He created everything by his word. அவர் வார்த்தையினால் உருவாக்கினார் என்பதை நம்ம பார்க்கிறோம். விசுவாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தோடு இன்றைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்படி நான் உங்களோட பட்சமாய் கேட்கிறேன். கர்த்தரோடு கூட பேசட்டும். ஆண்டுடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும். தகப்பன்கிட்ட கேட்போம், பேசுங்கப்பா. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் ஒரு அன்புள்ள ஆறுதலான வார்த்தையோடு கூட இறங்கட்டும். அன்பு தகப்பனே, எங்களோடு கூட பேசுங்கப்பா. அடியை மரத்து கர்த்தர் வெளிப்படுவீராக. சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுக்கிறவர், வார்த்தைக்காக ஏங்கி கொண்டு காத்து கொண்டிருக்கிற இவளோடு கூட கர்த்தர் பேச போறதுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 136 சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 136 அதனுடைய 10வது வசனம். Psalm number 136 verse 10 வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன். தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மீண்டும் ஒரு விசை வாசிக்கிறேன். சங்கீதம் 136:10 தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல ஒரு அருமையான வார்த்தை. தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்க சொல்லுங்க, என்னை வனாந்தரத்தில் நடத்தினவரை நான் துதிக்கிறேன், அவர் கிருபை என்றும் உள்ளது. His endures love is steadfast, love is endure forever. His grace is everlasting love. Merciful kindness, அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது. கர்த்தரின் கிருபை என்றென்றும் உள்ளது. அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று பட்டிருக்கிறது. நாம் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகள். கால்கள் சரிக்கிறது என்று சொல்லப்படும் போது கர்த்தருடைய கிருபையினை தாங்குகிறது. ஆலயத்தில் உடைய கிருபை நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய கிருபையினால் நாம் நிற்கிறோம், நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபை பெரியது. நீர் எங்கள் மேல் வைத்த கிருபை பெரியது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இந்த 136 சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா வசனம் 1 முதல் 26 வசனம் வரைக்கும் ஒவ்வொரு வாக்கியம் சொல்லுகிறது கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்கள் ஞானமாய் உண்டாக்கினவர் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்படி ஒவ்வொரு வசனங்களும் அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லப்படுகிறது. ஏன் காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய ஆண்டவர், சேவிக்கிற ஆண்டவர், நான் பிரசங்கிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாத தேவன். He is same and yesterday, today and forevermore. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பலர் உங்க மேல் தயவு வைத்திருக்கலாம், சில காலத்துக்கு மாத்திரம் வைத்திருக்கலாம், சில முக்கியமான காலகட்டம் வரும்போது மறந்திருக்கலாம். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர்கள். அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது. அவர் ஒருபோதும் பட்சபாதம் காண்பிக்கிற தேவன் அல்ல. இந்த முக்கியமான வார்த்தை இந்த சங்கீதத்தில் கிருபை. கிருபை கிருபை என்றால் என்ன? எபிரேய வார்த்தையுடைய அர்த்தம் ஃபேவர், அன்மெரிட்டட் லவ். கருணையே காட்ட முடியாத ஒரு நபருக்கு காட்டப்படுகிற கருணை, ஃபேவர். அதுதான் தேவ கிருபை. புதிய ஏற்பாட்டு காலத்து அது காரிஸ் என்று சொல்லி அந்த வார்த்தை, கிரேக்க வார்த்தை, அதனுடைய அர்த்தம் தேவ பிரசன்னம், பிரசன்ஸ் ஆஃப் காட். கிருபைக்கு ஒரு ஊழியக்காரர் இப்படி அர்த்தம் சொன்னாங்க, ஏற்ற சமயத்தில் பரத்திலிருந்து வரும் ஒத்தாசை பேர் தான் கிருபை. ஏற்ற சமயத்தில் the blessing, help is coming from above at the right time. தயவு நிறைந்த நேரத்தில் தகுதி இல்லாதவனுக்கு காட்டப்படுகிற தகுதி கிருபை.
கிருபை. இந்த சங்கீதத்தை அப்படி கொஞ்சம் நம்ம தியானித்து இந்த வார்த்தைகள் எங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தி அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த 136 சங்கீதம் பார்த்தீங்கன்னா 26 முறை இந்த கிருபை என்றும் உள்ளது, கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்காரு. அதே போல 118 சங்கீதம் பார்த்தீங்கன்னா 5 முறை போடப்பட்டிருக்கும், அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வார்களாக, அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோன் குடும்பத்தார் சொல்வார்களாக, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தர் சொல்வார்களாக, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த சங்கீதம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த சங்கீதத்துல இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து கானான் வரை நடத்துகிற காரியத்தை சொல்லி கர்த்தரை துதிக்கிறாங்க. ஆண்டவரே, செங்கடலை பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தினுடைய தலை சங்கங்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினால் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை 2ஆய் பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அது நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானான் வரைக்கும் வழிநடத்தப்படுகையில் அவர்கள் ஒவ்வொன்றாய் நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி துதிக்கிறார்கள். ஆண்டவரே, செங்கடலை பிரித்து கொண்டு வந்தது உம்முடைய கிருபை, சீகோனை ஓகையும் அழித்தது உம்முடைய கிருபை, பெரிய ராஜாக்களை சங்கரித்தது உம்முடைய கிருபை, வனாந்தரத்தில் நடத்தி வந்தது உம்முடைய கிருபை, பிரபலமான ராஜாக்கள் அழித்தது உம்முடைய கிருபை. இப்படி எல்லாம் அவங்க தேவ கிருபை முன்னிட்டு படிக்கிறாங்க. இந்த சங்கீதம் எப்போ வந்துச்சு அப்படின்னா, இதனுடைய பின்னணி எங்க போடப்பட்டிருக்குது என்று சொன்னால் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது வசனம். இந்த சம்பவம் என்ன அப்படின்னா, சாலமோன் தேவாலய பிரதிஷ்டையின் போது மகிழ்ச்சியுடன் பாடுறாங்க. சாலமோன் தேவாலய பிரதிஷ்டை, அதாவது தாவீது காலம் வரைக்கும் தாவீதின் கூடாரம், ஆசரிப்பு கூடாரம் தான் இருந்தது. தாவீதுக்கு பயங்கரமான ஒரு ஆசை, தேவாலயம் ஆண்டவர் நாமத்திற்காக நான் கட்டணும்ங்கிறத ஒரு வாஞ்சை அவருக்குள் இருந்தது, தேவனுக்கு அவர் வீடு கட்டணும் என்பது. ஆனால் அந்த வாஞ்சை தன்னுடைய மகன் மூலமாய் கர்த்தர் நிறைவேற்றினார். அதற்காக எல்லாவற்றையும் சேர்த்து வைத்தார். இப்போ சாலமோன் தேவாலயம் கட்டி முடித்த போது ஆசாரியர்களை கூப்பிட்டு, எக்காலம் ஊதுகிறவங்க, பாடல் படிக்கிறவங்க, கீத வாக்கியம் உள்ளவங்க, எல்லாரும் கூப்பிட்டு பாடல் பாடி அன்னைக்கு தேவநாமத்தை மகிமைப்படுத்துறாங்க. அன்றைக்கு தான் அந்த இஸ்ரவேலுடைய சந்ததி, பின் சந்ததிகள் இந்த தேவாலயத்திலிருந்து பாடி கர்த்தரை துதிக்கிறாங்க. இந்த 136ஆம் சங்கீதம் அந்த நாளில் பிரதிஷ்டையின் நாளில் பாடப்பட்ட சங்கீதம் என்று சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் அவங்க சொல்றாங்க. அவருடைய கருத்து இந்த வசனத்தை வாசிக்கும் போதும் நாம் கூட புரிந்து கொள்வது அதுதான். என்ன படிக்கிறாங்க? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை கவனிங்க. அவர்கள் ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகையில் தாளங்கள் கீத வாக்கியங்களுடைய சத்தத்தை தொன்னிக்க பண்ணி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. வசனம் 14, அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவாலயத்தை நிரப்பிட்டு. இவங்க நன்றி செலுத்தி கர்த்தரை துதிக்கிறாங்க. என்ன சொல்லி துதிக்கிறாங்க தெரியுமா? கீதவாத்தை வச்சிருக்கிறாங்க, ஸ்தோத்திர பாடல்கள், ஸ்தோத்திர பாட்டு, துதி பாட்டெல்லாம் பாடி மிக சத்தமாய் இசைக்கருவிகளை வாசித்து கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பாடுறாங்க. ஆம், சொல்ல முடியும், நான் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபை, இன்னைக்கு உயிர் வாழ்வது கர்த்தருடைய கிருபை, சுகத்தோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை, நாம் இன்றைக்கு ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை. கர்த்தருடைய கிருபை நம்மை நடத்தி வந்தது, கர்த்தருடைய கிருபை நம்மை பாதுகாத்தது, கர்த்தருடைய கிருபை நம்மை உருவாக்கினது, கர்த்தருடைய கிருபை நம் தேவைகளை சந்தித்தது, கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கி வந்தது, நடத்தினது, போஷித்தது, பராமரித்தது. கர்த்தருடைய கிருபை சபையில, கர்த்தருடைய கிருபை எண்ணி மூப்பர்கள், பெரியவங்க, வாலிபர்கள், சிறுவர்கள், ஆசாரியர்கள் எல்லாம் துதிக்கிறாங்க. தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்றைக்குதான் பின் சந்ததிகள் யோசித்து கர்த்தர் நடத்தி வந்த பாதைகள் நினைத்து மறக்காம, எங்களை நடத்தி வந்தீரே, ராஜாக்கள் அழித்தீரே, செங்கடலை பிறந்தீரே, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பாடி துதிக்கிறாங்க. தாழ்வு நினைத்தீரே, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. ஒருபோதும் கர்த்தருடைய கிருபையை மறக்காதீங்க, அவருடைய கிருபையை போக்கடிக்காதீங்க. கர்த்தருடைய கிருபை அவன் என்னைக்கும் நிர்மூலமாக இருப்போம் தெரியுமா? உயர்வதற்கு நாம் தகுதி உள்ளவர்கள் அல்ல, உடைந்த பாத்திரமாக இருந்தது, உருக்குலைந்து போயிருந்தோம். ஆனால் நிர்மூலமாகாமல் வைத்தது தேவ கிருபை. கர்த்தரின் கண்களில் கிருபை கிடைத்தது நோவாவுக்கு.
லோத்துக்கு மேல தேவ கிருபை கிடைத்தது. லோத்து மேல கிருபை கிடைக்கலனா சோதம் குமார பட்டம் அழிகிற நேரத்தில் அவரும் சேர்ந்து அழிந்திருப்பார். கிருபை பெற்றவளே வாழ்க. கிருபை கிருபை நிறைந்தவர்கள். அப்ப இந்த தேவாலயத்துல இவங்க எல்லாம் பாடி துதிக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் என்று சொல்லி பாடி துதிக்கிற நேரத்தில் தேவாலயம் மகிமையால் நிரம்பினது. உங்க வீட்டுல கர்த்தருடைய கிருபை எண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி துதிங்க. உங்கள் வீடு தேவ மகிமையால் நிரம்பும். ஒரு ஆலயத்துல கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் என்று சொல்லி பாடி துதிங்க. உங்கள் ஆலயம் தேவ மகிமையால் நிரம்பும். ஒர்க் பண்ற இடங்கள்ல கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் நடத்தி வந்த வழிகள் நினைச்சு கிருபை நினைத்து துதிங்க. கர்த்தருடைய மகிமை நிரப்பி நிற்கும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை என்றும் உள்ளது, என்றும் உள்ளது. அப்பதான் அந்த பாடல் படிச்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். இந்த சங்கீதத்துக்கு அப்படியே வந்தீங்கன்னா, இந்த சங்கீதத்தை ஒரு 5 பகுதியா பிரிக்கலாம். ஈஸியா நம்ம அப்படி மெமரைஸ் பண்றதுக்கு, இல்லை என்றால் ஈஸியா நம்ம அந்த தியானிப்பதற்கு எளிதாக 5 பகுதியா பிரிச்சு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். வசனம் 1 முதல் 3ஆம் வசனம் வரைக்கும், 136ஆம் சங்கீதம் 1 முதல் 3 வரைக்கும். கர்த்தரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதேவனை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இது தேவனின் இருக்கும் பண்பான தயை பற்றி பேசுகிறது. தேவனில் இருக்கும் பண்பான தயை. கர்த்தர் தேவாதி தேவன், ராஜாதி ராஜன். அப்புறம் 4ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரைக்கும் படைப்பில் வெளிப்படும் தேவ தயை பற்றி பேசுகிறது. அப்படி என்றால் சிருஷ்டிப்பில் வெளிப்படும் தேவ தயவு. இதுல பாருங்க, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவர் துதிங்கள். வானங்களை ஞானமாய் உண்டாக்கினார், தண்ணீரை மேலே பூமியை பரப்பினார், பெரிய சுழலை உண்டாக்கினார், பகலால சூரியனை படைத்தார், இரவிலால சந்திரனை படைத்தார். இப்படி அவருடைய படைப்பு, சிருஷ்டிப்பு. காரணம், அவர் he is a God of creator. சிருஷ்டிகர். சிருஷ்டிகரே உன் நாயகர். அவர் சிருஷ்டிகருங்க. உலகத்தை உண்டாக்கினவர். பரிணாம கொள்கையில வந்தது கிடையாது. டார்வினுடைய கொள்கைப்படி வந்தது கிடையாது. He created, உருவாக்கினார். Who generate, அவர்தான் உருவாக்கினவர். அப்போ அவருடைய படைப்பில் வெளிப்படும் தயவு, அவர் சிருஷ்டிப்பில் வெளிப்படுகிற தயவு நினைச்சு அவரை துதிக்கிறாங்க. நாம் அப்படி நம்முடைய துதிகள்ல ஆறாவது நேரத்தில் சொல்லணும், தேவாதி தேவனை உம்மை துதிக்கிறோம், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. அருமை. எல்லாவற்றையும் இயற்கையை பாருங்க, பட்சிகளை பாருங்க, பறவைகளை பாருங்க, மிருகங்களை பாருங்க, காட்டு புஷ்பத்தை கவனிச்சு பாருங்க. இவைகள் எல்லாவற்றையும் உடுத்திருக்கிற உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். திமிங்கலம் எப்பொழுது ஆகாரம் கொடுப்பாருன்னு காத்து கொண்டிருக்கிறது. அவர் கொடுக்க வாங்கி கொள்ளும். இவைகளுக்கெல்லாம் ஆகாரம் கொடுக்கிறார். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவருடைய சிருஷ்டிப்பை நினைத்து அவரை துதிக்கிறேன். அதில் சிருஷ்டிப்பில் தேவதயை வெளிப்படுகிறது. 3ஆவது வசனம் 10 முதல் 16 வரைக்கும் இஸ்ரவேல் மீட்பில் வெளிப்பட்ட தேவ தயவு. இஸ்ரவேல் மேல வெளிப்பட்ட தேவ தயவு. எகிப்தில் தலைச்சங்களை அழிச்சு போட்டார், கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். வசனம் 17 முதல் 22 வரைக்கும் சொல்லப்படுகிறது. வனாந்தர பயணத்தில் இஸ்ரவேல் அனுபவித்த தேவ தயவு. வனாந்தர பயணத்தில், வில்டர்னஸ், டெசர்ட், இந்த வனாந்தரத்தை கொடுத்து நீங்க நம்மளோடு கூட பேச போகிறேன். அதுக்கப்புறம் கடைசியாக 23ஆம் வசனம் முதல் 26 வரைக்கும் பாத்தீங்கன்னா பொதுவாய் அனுதின பராமரிப்பின் தேவ தயவு பற்றி பேசுகிறது. அனுதினம் நம்முடைய தாழ்வில் நம்ம நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தாழ்வில் நினைக்க ஒருவர் கிடையாதுங்க. தாழ்வில் நினைப்பதற்கு நம்முடைய தேவன் ஒருவர் மட்டும்தான், அவருடைய கிருபை. பாருங்க, பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. உடைய சத்தர் நிமித்தம் நம்மை விடுதலை பண்ணவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகம் உள்ள யாருக்கும் ஆகாரம் கொடுக்கிற துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. துதிப்பதற்கு இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துங்க. இதெல்லாம் சொல்லி இந்த சங்கீதத்தில் சொல்லி கர்த்தரை துதிங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது, கிருபை என்றும் உள்ளது. ஒரு பக்தன் இப்படியாய் பாடினார். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நான் நிற்பதும் உங்க கிருபைதான்,
நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை. இப்படி அவருடைய கிருபை எண்ணி அநேக பக்தர்கள் பாடல் படிச்சிருக்கிறாங்க. ஆம், தேவ கிருபை என்றும் உள்ளது. தேவன் யார்? வனாந்தரத்தில் நடத்தின தேவன். He is the God who led us in wilderness. வனாந்தரம் என்றால் பயத்துக்குரிய ஒரு ஸ்தலம். வனாந்தரம் என்று சொன்னால் வறட்சி நிறைந்த பகுதி. வனாந்தரம் என்று சொன்னால் தண்ணீர் இல்லாத ஒரு பகுதி. வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் வனாந்தரம் கேள்விக்குறியான ஒரு பகுதி. வனாந்தரத்தில் மிருகங்கள் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். வனாந்தரம் சோதிக்கப்படுகிற ஒரு பகுதி. இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் பிசாசு சோதித்தான். ஆகார் வனாந்தரத்துல கண்ணீரோடு நிற்கிறாங்க. ஒரு நீரூற்றை ஓபன் பண்ணினார். வீர்லகாய் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி பெயர் வைத்தாங்க. ஒரு நாள் பிரயாணம் போய் வனாந்தரத்தில் சூரச்செடி கீழே போய் படுத்துக் கொண்டார் எலியா. எலியாவை கத்த தொட்டார். வனாந்தர பாதையில் அநேகர் பிரயாணித்தாங்க. 15 ஆண்டுகள் வனாந்தரத்தில் மோசே உளித்து வருவது முன்பதாக தாவீது வனாந்தரத்தில் ஓடுறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு இவங்களாம் வனாந்தர பாதையில் பிரயாணித்தவர்கள். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வனாந்தரத்தில் நடத்தினாராம். வனாந்தரத்தில் சுற்றி நடக்க பண்ணினார். வனாந்தரம் ஆண்டவர் என்ன பண்றாரா? நடக்க பண்ணுகிறார். வனாந்தரத்தில் நடப்பது எளிதான காரியம் அல்ல. கடந்த வருஷத்தில் கூட எங்களுடைய தகப்பனார் எல்லாம் ஒரு டீமா இஸ்ரவேல் தேசம் போயிருந்தாங்க. நாட்களில் அவங்க இஸ்ரவேல் ஜனங்களை பிரயாணித்து அந்த வனாந்தர பாதையெல்லாம் பார்த்தாங்க. இந்த சவுதி அரேபியா எல்லாம் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் கணக்கில் வனாந்தரமாகத்தான் இருக்கும். எந்த மரங்கள் இருக்காது. இந்த பகுதியில் எப்படி நடந்தாங்கன்னு சொல்லி யோசிக்க தோணுகிறது. பயங்கரமான வெயில் அடிக்கும். சாத்தியமே இல்லாத பகுதி. இதுல நடத்தினார் என்று பார்க்கிறோம். வனாந்தரமான பாதை. இதுவரைக்கும் வனாந்தரத்தில் நடத்தின கர்த்தர் இனிமேல் நடத்த மாட்டாரா? அவர் நமக்கு பாதை காண்பிக்கிற கர்த்தருங்க. பாருங்க, தெளிவாய் போடப்பட்டிருக்கிறது. நடத்தினவரை துதியுங்க. ஏன் இப்போது காரியத்தை பார்த்து நீங்க சோர்ந்து கொண்டிருக்கிறீங்க? இதுவரைக்கும் நடத்தின கர்த்தரை துதியுங்கள். தாவீது சொல்றார், நன்றாய் நடத்தினீர், ஆத்துமாவை தேற்றி நீதியின் பாதையில் நடத்துகிறார். இந்த தேவன் என்றடிக்கும் உள்ள சதா காலம் நம்முடைய தேவன் மரணபரியந்த நம்மை நடத்துவார். ஆலோசனை கொடுத்து நடத்துகிற கர்த்தர், நடத்துகிற கர்த்தர் என்று சொல்லி பார்க்கிறோம். குருடர்களை அறியாத வழியில் நடத்துகிறார். கர்த்தர் நடத்துகிறார். 3 விதமான வனாந்தரத்தை நாங்களோடு கூட பேச இருக்கிறேன். God who led us in wilderness, desert. 3 விதமான வனாந்தரம் பார்க்கலாம். முதலாவது யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணியணியாய் புறப்பட்டு போனார்கள். சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய். முதல் வனாந்தரம். சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் சுற்றி நடக்க பண்ணினாரா? ஐயோ, ஏன் இந்த ஆண்டவர் என்ன வனாந்தர வழியாய் சுற்றி நடக்க பண்ணுகிறார்? 40 நாள்ல போயிடலான்னு சொல்றாங்க. ஆனா 40 வருஷமா சுற்றினாங்க. சுற்ற வைத்தார்.
அதாவது பொதுவாக எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு வணிக பாதை இருக்கிறது, பிஸ்னஸ் பாத். பிஸ்னஸ் பண்றவங்க, வணிகம் பண்ண போறவங்க அந்த பாதையில போவாங்க. இன்னொரு பாதை ராயல் பாத், ராஜரீக பாதை. அது ராஜாக்கள், அதிகாரிகள் பிரயாணம் பண்ணுகிற பாதை. ஆனா இந்த ரெண்டு பாதையிலையும் கர்த்தர் நடத்தாம புதிய பாதையில் நடத்தினார். வனாந்தரத்தில் வழியை உண்டாக்கி நடத்தினார். செங்கடல் வழி கிடையாது, செங்கடல வழியை திறந்து நடத்தினார். யோதான வழி இல்லை, யோதான வழி கொடுத்து நடத்தினார். இதுவரைக்கும் யாரும் நடந்திராத, யாரும் பயன்படுத்திராத புதிய பாதையில் கர்த்தர் நடத்தி கொண்டு போனார். ஆம், ஆண்டவர் யார் தெரியுமா? பழைய நினைக்க வேண்டாம், பூர்வமாக சிந்திக்க வேண்டாம், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொன்னவர் புதிய பாதையை தருகிற கர்த்தர். பாதை காட்டுவார், பாதை இல்லா இடங்களிலும் பார்த்ததில்லை பரமன் வழியே. பாதை காட்டுவார், அவர் பாதை இல்லா இடங்களிலும் பாதையை திறந்து தந்து நடத்துகிறவர். காரணம், அவரே வழி, சத்தியம், ஜீவனமா இருக்கிறார். அவரே வழி. ஹல்லேலூயா. ஆண்டவர் வழி திறக்கிறவர், அடைக்கப்பட்ட வாசலை திறக்கிறவர். வனாந்தரத்தில் சுற்றி நடக்கப்பட்ட அந்த வனாந்தரத்தை குறித்து பார்க்கும்போது பாருங்க, வனாந்தரத்தை சுற்றி நடக்கிறாங்க. 21ஆம் வசனம், அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு, இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்தை அவர்களுக்கு முன் சென்றார். முதலாவது வனாந்தரம் சந்தேகத்துக்குரிய, கேள்விக்குரியான வனாந்தரம். ஏன் ஆண்டவர் இத்தனை வருஷமா சுற்றி நடக்க பண்ணுகிறார்? ஏன் இத்தனை ஆண்டுகளே வாழ்க்கையில வனாந்தரம்? ஏன் பகலும் இரவும் வனாந்தரத்தில் நடந்தது போல் நடக்க வேண்டும்? காரணம் என்ன தெரியுமா? வனாந்தரத்திலும் தேவனுடைய சமூகம் இருப்பதை விளங்க செய்வதற்காக. மற்ற ஜனங்கள் பார்க்கணும், இவர்கள் வனாந்தர வழியாய் போனாலும் இவர்களோடு கூட தேவ சமூகம் இருக்கிறது என்பதை விளங்க செய்வதற்காக. Just to prove that we have the presence of God even in the darkness of desert, even in the midst of the wilderness. You may go through the problem like wilderness. Don't be worried. Still God is there. His presence is with you. He will go in front of you. கலங்க வேண்டாம். ஏன் கேள்விக்குறி? என்னுடைய எதிர்காலம் என்ன? ஏன் நான் எகிப்திலிருந்து வெளியே வந்தேன்? ஏன் கர்த்தர் என்னை ரட்சித்தார்? ஏன் என் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார்? எனக்கு என்ன ஒரு சோர்ஸ் இல்லை, நடத்த முடியல. பக்தன் சொல்லார், நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க கரத்தில், ஏந்தி கொள்ளுங்க நான் கடந்து வந்த பாதைகள், கரடுமேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள், முற்கள் வேலிகள். கடந்து வந்த பாதைகள்லாம் பார்க்கும்போது இதுவரைக்கும் நடத்தினாரே. சந்தேகத்துக்குரிய, கேள்விக்குரியான வனாந்தரம். இந்த வனாந்தரத்தில் நடத்துவதற்கு யாரும் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்த நிலைமையில கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. பகலில் மேக ஸ்தம்பம், ராவில் அக்கினி ஸ்தம்பம். பகலில் வழி நடத்த மேக ஸ்தம்பத்தையும், ராவில் வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பம். இது தேவனுடைய பிரசன்னத்தையும் தேவனுடைய மகிமையும் காண்பிக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த போது நட்சத்திரம் அவங்கள வழி நடத்தி கொண்டு போனுச்சு. சாஸ்திரிகளை காரணம் என்ன தெரியுமா? வழி நடத்தக்கூடிய தேவ பிரசன்னம். கேள்விக்குரியான வனாந்தரத்தில் வழி நடத்தக்கூடிய தேவ பிரசன்னம் இருக்கிறது. இரண்டாவது ஒரு வனாந்தரம் இருக்கிறது. அந்த வசனம் முடியும் 22ஆம் வசனம், பகல மேக சமம், ராவில அக்னி சமம், ஜனங்களிடத்தில் இருந்து விலகி போகவில்லை, என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளோ வனாந்தர வெயில் நிறைந்த பகுதியில் பகல்ல மேக சமமா, ராவில வனாந்தரத்துல பயங்கரமா குளிர் பகுதி, பயங்கர குளிரா இருக்குமா. அதுல ராவில அக்கினி சமமா இருந்தார், அனலா இருந்தார். இதே போல வனாந்தர பாதையில் உங்களை முன் சென்று நடத்துவார். இரண்டாவது வனாந்தரம் 15ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணம் பண்ணினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். முதல்ல சுற்றி நடக்க பண்ணுகிற தூரமான வனாந்தரம். என்னை யார் நடத்துவார்ங்கிற கேள்விக்குள்ளான வனாந்தரத்தில் மேகசமம் அக்னி சமம் நடத்தினது. இரண்டாவது வனாந்தரம் சூர் வனாந்தரம். 3 நாள் தண்ணீர் கிடையாமல் நடந்தாங்க. வறட்சியான, தாகம் நிறைந்த, ஐயோ தண்ணீர் 3 நாள் தண்ணீர் இல்லாமல் நடந்தாங்க. பொதுவா 40 நாள் சாப்பாடு இல்லாமல் வாழ்ந்துடலாம்னு சொல்லுவாங்க.
3 நாள் தண்ணீர் இல்லாமல் வாழ்ந்துருவான்னு சொல்லுவாங்க. 8 நிமிஷம் சுவாசம் இல்லாமல் வாழ்ந்துடலான்னு சொல்லுவாங்க. 3 நாள் ஆச்சு, தண்ணீர் இல்லை. என்ன பண்ணணும்? ஒன்றும் கிடையாமல் இருந்தாங்க. தண்ணீர் கிடையாமல் வறண்டு போய் குறைவு நிறைந்த வனாந்தரம். அடுத்து பாருங்க, அவர்கள் மாராவுக்கு வந்த போது, அடுத்த வசனம் 23ஆம் வசனம், மாராவுக்கு வந்த போது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அவர்கள் குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. ஐயோ, 3 நாட்களா தண்ணீர் இல்லாம கஷ்டப்பட்டோம், இப்ப மாராவுக்கு வந்திருக்கிறோம், இதுவும் குடிக்க முடியலையே, இத்தனை நாட்களா பிரயாசம் எடுத்தோம், இப்போ கிடைச்சது எதுவுமே பயனில்லாத பொருளா தோன்றுகிறது அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, இந்த சகலத்தின் நன்மைக்கு எதுவா செய்கிற கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக அநேக நாட்கள் பின்பதாக கிடைத்திருக்கிற ஒரு சின்ன பகுதி, ஐயோ இதுவே மாறாது போல் இருக்குது என்று சொல்லி யோசிக்கலாம். இல்லை, அது சகலத்தின் நன்மைக்கு எதுவா கர்த்தர் மாற்றுவார். அதிலேயும் மாற்றத்தை உண்டு பண்ணுகிற கர்த்தர், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின கர்த்தர் மாராவை மதுரமாய் மாற்றி வனாந்தரத்தில் நடத்துகிற கர்த்தர் ஒருவர் உண்டு. உங்கள் தாகத்தை தீர்க்கிற கர்த்தர், ஆத்தும தாகத்தை தீர்க்கிற கர்த்தர், திருப்தியாக்கி நடத்துகிற கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக மாறாவை மதுரமாய் மாற்றுவார். மோசேக்கு ஒரு மரம் காண்பிக்கப்பட்டது. அந்த மரத்தை வெட்டி அந்த கிளையை தூக்கி அந்த மாறாவில் போட்ட போது அந்த தண்ணீர் மதுரமாய் மாற்றப்பட்டது. ஆம், எப்படி இந்த வனாந்தரத்தை நடத்துவார் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையின் மாறா வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரம் வெட்டி போடப்பட்டது. அது மதுரமாய் மாறிட்டு. ஒருவேளை கசப்பான வாழ்க்கை இருக்கிறதா? It will become as a sweet because the cross of Calvary is put on us. நம்முடைய வாழ்க்கையில் அது போடப்பட்டிருக்கிறது. இந்த வனாந்தரத்தில் கர்த்தர் நடத்துவார். மாறாவின் தண்ணீர் மதுரமா மாறிச்சு, எல்லாம் திருப்தியானாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே அவங்க 27ஆம் வசனத்துல அங்க 12 நீரூற்றுகள் இருக்கிறது. அங்க பாருங்க, அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினாங்க. இதுவரைக்கும் கசப்பான வாழ்க்கையில் இருந்தது, தண்ணீர் இல்லாம இருந்தது. ஆனா ஒரு அற்புதத்தை செஞ்சு நடத்தினார். தேவ சமூகம் முன் சென்று நடத்தினது முதல் வனாந்தரத்தில். 2வது அற்புதம் செய்து அந்த வனாந்தரத்தில் நடத்தினார். 3வது வனாந்தரம் உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உபாகம் 8:15. உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளுவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீரில்லாத வறட்சியுமான பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்களிலிருந்து தண்ணீர் புறப்புற பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்தந்தரும் ஆகிய உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமல். இப்போ ஒரு வனாந்தரத்தை பார்க்கும்போது பாருங்க, உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீருமான வறட்சியான பயங்கரமான உன்னை சோதித்து, இதுல இருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், பயங்கரமான பெரிய வனாந்தரம் இது. நம்மை உருவாக்குகிற வனாந்தரம், நம்மை உருவாக்குகிற வனாந்தரம். வனாந்தரத்தை குறித்து சோர்ந்து போகாத இயேசு 40 நாள் வனாந்தரத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். மோசே வனாந்தரத்தில் இருந்தார், ஆபிரகாம் வனாந்தரத்தில் இருந்தார், தாவீது வனாந்தரத்தில் இருந்த காரணம் அதெல்லாம் அவங்களை உருவாக்கப்படுகிற காலம். உருவாக்கினார், வனாந்தரத்தில் உருவாக்கி மன்னாவை கொடுத்தார். பிதாக்கள் அறியாத மன்னாவை கொடுத்தார். தேவன் போஷித்து நடத்தினார். வனாந்தரத்தில் காடை கொடுத்தார். வனாந்தரத்தில் கற்பாறையை பிளந்து தண்ணீர் கொடுத்தார். 3 வனாந்தரத்தை பார்த்த 3 கேள்விக்குறியான வனாந்தரம். அந்த வனாந்தரத்துக்கு முன்பதாக மேகசம் அக்கினி சமம் தேவ சமூகம் சென்று நடத்தினது. 2வது வனாந்தரம் குறைவுள்ள வனாந்தரம். இதில் குறைவுகள் நிறைவாக்கி அற்புதம் செய்து நடத்தினார். 3வது உருவாக்கப்படுகிற வனாந்தரம், சோதனை நிறைந்த வனாந்தரம். இது நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்திற்காக இந்த வனாந்தரத்தை அனுமதித்து நடத்தினார். வனாந்தரத்தில் நடத்தியவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று போது. இப்படிப்பட்ட வனாந்தரத்தில் நடத்தினவர் என் வருக நாட்டில் நடத்த மாட்டாரா? வனாந்தரத்தில் நடத்தின கர்த்தரை துதியுங்கள். God bless you. God be with you. நான் உங்களுக்கு ஜெபம் பண்றேன். ஒருவேளை வனாந்தர வாழ்க்கை இன்னும் இருக்கிறதா? தேவனை சார்ந்திருங்க. இந்த கர்த்தருடைய சமூகம் என்பதாக செல்லட்டும் என்று சொல்லுங்க. கிருபை நிறைந்த பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த நாளில் நான் ஜெபிக்கிறேன், உம்முடைய சமூகம் இவர்கள் முன்பதாக செல்லட்டும். உம்முடைய அற்புத கிரியை இவர்கள் முன்பதாக இருக்கட்டும். ஆண்டவரே, நீ சோதித்து உருவாக்கப்படுகிற காலமாய் இவருடைய வனாந்தர நாட்கள் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். வனாந்தரத்தை நடத்தினவரே மை துதிக்கிறோம். இனிமேல் நடத்த வல்லவராய் இருக்கிறேன் என்பதை விசுவாசிக்கிறோம். கர்த்தர் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.